ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். We are so blessed to have our God as our Savior and Lord. நம்முடைய தேவனை நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவர் நமக்கு தேவனாய் இருப்பதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஷாலோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த காலையில் ஷாலோம். ஷாலோம் என்று சொன்னால் எபிரேய அந்த பதத்திலே சமாதானம் என்று பொருளாகிறது. அந்த சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது ஆழமான அர்த்தத்திலே மிகுந்த சமாதானம், சந்தோஷம். அந்த வார்த்தையினுடைய பொருளை பார்க்கிற பொழுது எதுவும் குறைவுபடாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் நிறைவாய் இருக்கிற பொழுது தான் ஒருத்தர் சமாதானமாய் இருக்க முடியும். நாம் தேவனை நம்முடைய ஆண்டவராய், இரட்சகராய், நம்முடைய நேசராய் கொண்டிருப்பதே ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. Because God is our Lord, we will lack nothing in our life. We have everything because of God. We are so blessed. Have shalom. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 24வது வசனத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். அங்கே கிதியோன் கர்த்தரை பார்க்கிறான், பேசுகிறான். தேவனாகி கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, கிதியோன் உனக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் சமாதானமாக இருக்கட்டும். தேவனையே நாம் பெற்றிருக்கிறோமே, அவரையே நமக்குள்ள கொண்டிருக்கிறோமே, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரே, அந்த பாக்கியத்தை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன தெரியுமா? தேவனை நமக்கு நம்முடைய தெய்வமாய் கொண்டிருந்து அந்த முழு பலனை அனுபவிக்கத்தக்க ஒரு உணர்வுக்குள்ளே நம்ம வராமல் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய அந்த ஷாலோமை அனுபவிக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வாங்க. Come on to the stage where you will enjoy the peace of God. தேவ சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை தான் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஆகவே சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஷாலோம் தான், ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஷாலோம் தான். எனக்கு என் வாழ்க்கை ஃபுல்லாக சமாதானமாய் அமையட்டும் என்று சொல்லுங்கள். நாம் செபிக்கலாம். எங்கள் தகப்பனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் காரணராய் இருக்கிறோமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமாதானத்தை கண்டு உணர்ந்து அவைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. When you are there, we lack nothing. நீங்க இருக்கிற பொழுது எங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதே, சமாதானம் நிறைவாக இருக்கும். அந்த உண்மையான சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். உம்முடைய நன்மைகளை, மேன்மைகளை, ஜீவ ஊற்றை, காருண்யத்தை, ஈவுகளை, இரக்கங்களை நாங்கள் காண உதவி செய்யும். இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.